ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. சரிகமப்பா ஜூனியரில் எல்லாருக்கும் தெரியுங்க திவினேஷ். பயங்கரமாக ஓல்டு சாங்லாம் பாடி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த திவினேஷ் வந்து வின் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் பாடியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சரிகமப்பாவோட டைட்டில் வின்னராகவும் இருந்துட்டு இருக்காங்க திவினேஷ். பழைய பாடல்களை எடுத்து பாடுறதுல அவ்வளோ சூப்பரான இதாக பாடிட்டு இருப்பாங்க திவினேஷ் அவர்கள். இதோ எந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரராஜன் மாதிரியே அப்படியே பாடியிருந்தாங்க திவினேஷ். அந்த ஹோமில் இருக்க எல்லா வயசானவங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். திவினேஷ் பாடலை நேரில் கேட்ட உடனே கை தட்டி உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி திவினேஷ் குழந்தையிலேயே நிறைய விஷயம் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் போய் நேரில் மீட் பண்ணி உதவி செய்கிறது, பாட்டு பாடுறதுன்னு சொல்லிட்டு திவினேஷ் பயங்கரமான நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க பாடலில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, ஏழைகளுக்கும் கேட்குற மாதிரி, யாரும் இல்லாதவங்களுக்கும் கேட்குற மாதிரி ஒரு ஆதரவாக கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அந்த சாங் பாடும்போது இதோ இந்த தெய்வம் அந்த சாங் கேட்கும்போது அவங்க பாடுறதை கேட்டு பாதி பேர் கண் கலங்கிட்டாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்படியே கை தட்டிட்டு இருந்தாங்க வயசானவங்கெல்லாம். ஒரு ஹோமில் போய் இந்த வயசில் பாடுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயங்க. இந்த மாதிரி திவினேஷ் ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு குழந்தையாக இருக்காங்க. இந்த திவினேஷ் ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே மறக்காமல் திவினேஷ்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் சரிகமப்பா ஜூனியரில் வந்து போயிருந்தாலும் இன்னுமே திவினேஷோட பேர் வந்து எல்லா பக்கம் பரவிட்டே தாங்க இருக்குது. மறக்காமல் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.